My dear friends, this is Sivaraman, Singanadam, Manarudi Sivaraman. Today I am going to narrate the history of this Madurai Sultanate. இப்போ வந்து everybody is talking about சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றம் மலையா அப்படிங்கிற ஒரு விவாதம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் வந்து சில விவரங்களை வந்து நெட்டில் தேடி உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது டெல்லி சுல்தானேட்லேருந்து பிரிஞ்சு வந்த ஜலாலுதீன் அஹ்சன் கான் அப்படிங்கிறவன் வந்து 1335லேருந்து 1339 மட்டும் மதுரை சுல்தானாக இருந்திருக்கான். சுல்தானாக இருந்திருக்கான். அந்த டயத்தில் வந்து ஜலாலுதீன் அஹ்சன் கான் வந்து வாஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் கவர்னர் ஆஃப் மதுரை. அவன் தான் இந்த மதுரை சுல்தானேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1335ல். 1378 மட்டும் ஒரு 43 இயர்ஸ் தான் தி சுல்தானேட்டோடைய லைஃப் இருந்திருக்கு. செகண்ட் வந்தது அலாவுதீன் உதவ்ஜி ஷா. அதுக்கப்புறம் வந்து குத்தப் உத்தின் ஃபிரோஸ் ஷா 1340. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்தது 1368லேருந்து 1378 மட்டும் அலாவுதீன் சிக்கந்தர் ஷா. அவன் வந்து அலாவுதீன் சிக்கந்தர் ஷா வாஸ் கில்டு பை குமார கம்மப்பா, அந்த விஜயநகர பேரரசருடைய வம்சத்தில் வந்த ஒரு யுவராஜா. அவன் தான் வந்து இந்த ஆளை 1378ல் கொன்னது. இப்படி தான் வந்து இவங்களுடைய அந்த மதுரை சுல்தானேட்டுடைய ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. இப்போ வந்து இது சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா அப்படின்னு கேட்டால் சிக்கந்தர் மலைங்கிறது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1378ல் இவன் வந்து கொல்லப்பட்டான். அந்த சுல்தானேட்டே வந்து ஒரு 43 வருஷம்தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து இவனுக்கு வந்து ஒரு தர்கா கண்டிப்பாக அமையவில்லை. அது மதுரை குவாரிப்பாளையத்தில் வந்து அவனுடைய சமாதி தர்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நான் பார்த்ததில்லை. ஆனால் எது எப்படியோ தெரியவில்லை, மദ്രാஸ் பிரசிடென்சியில் வந்து அந்த இவங்க வந்து இந்த பிரிட்டிஷார் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணி அது வழியாக வந்து ரெவன்யூ ரெக்கார்ட் எஃப்எம்பி யூடிஆர் அப்டேட்டட் ரெஜிஸ்ட்ரி இதில் வந்து 1983ல் வந்து இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அதை மாற்றப்பட்டது. சிக்கந்தர் மலைனா சிக்கந்தர் தர்கா இருக்கிறதுனால சிக்கந்தர் மலை ஆகாது. சிக்கந்தர் கொல்லப்பட்டது 1378ல். கொல்லப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டு கொற்றப்பட்டது. இந்த சுல்தானேட்டில் வந்த வழியாக வந்த அந்த 43 வருஷத்தில் இவர்களெல்லாம் ஏராளமான இந்துக்களையும் இந்து கோவில்களை அழித்து இந்துக்களை நாசம் பண்ணி இந்து பெண்களை கற்பழித்து இப்படியெல்லாம் ஒரு அராஜகம் பண்ணின கும்பல் தான் இந்த சுல்தானேட் கும்பல். அப்போது அந்த டயத்தில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு வந்து எந்த விதமான ஆராதனையும் இல்லாமல் இருந்திருக்கிறது. இது வந்து 1923ல் வந்து இந்த கேஸ், இந்த திருப்பரங்குன்றம் மலை கேஸு வந்து அங்கே போச்சு. இட் வென்ட் டு அப் டு ப்ரிவி கவுன்சில், லண்டனில் மட்டும் போயிருக்கு. அப்போவே வந்து இந்த 33 சென்ட் இடம்தான் இந்த தர்காவிற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தர்காவிற்கு போகும் வழி, அந்த படிக்கட்டுகள் கூட ஹெச்ஆர்என்சி துறையால் அது வந்து கட்டி வைத்து அவருக்கு வழி கொடுக்கப்பட்டது. அந்த வழியும் இன்று இவருக்கு தான் சொந்தம், முருகனுக்கு தான் சொந்தம். அந்த 33 சென்ட்டு, அதுக்கு 4 பக்கம் உள்ள எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அங்குள்ள வந்து ஒரு சுனை, அந்த சுனை வந்து இவங்களுக்கு சொந்தம் என்று இவர்கள் ஆர்கியூ பண்ணார்கள். அதுவும் வந்து உங்களுக்கு தோற்று போயிடுது. அப்படி வரைச்ச அந்த மலை மேலே வந்து கார்த்திகை தீபம், அது வந்து ஆண்டாண்டு காலமாக ஒரு 500-600 வருஷமாக வந்து அந்த முருகனுக்காக அந்த தீபம் ஏற்றி வந்தார்கள். அந்த தீபம் வந்து இவர்களால் இஸ்லாமியர்கள் தடுத்தார்கள். அதனால் இது வந்து தடைப்பட்டது. இன்று வரை அந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படுவதில்லை. இப்படியெல்லாம் வந்து நம்மை ஆக்கிரமித்தவர்கள், இங்கு படையெடுத்து வந்தவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து இங்கு ஆக்கிரமித்து ஏராளமான இந்து பெண்களை கற்பழித்து கொன்றது தான் சரித்திரமே ஒழிய
இவர்கள் ஒன்றும் நல்லவர்கள் அல்ல. மேலும் ஒன்றை சொல்ல போனால், இங்குள்ள இஸ்லாமியர்கள் யாருமே ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் அல்லர். இந்த ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இஸ்லாமியர்கள் இருந்தது இல்லை. அந்த நேரத்தில் இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கன்வெர்ட் செய்யப்பட்டார்கள், மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். அவர்கள் எல்லோரையும் நாம் இந்துக்கள் என்றே அழைப்போம். ஆகவே நாம் இன்று சகோதரத்துவத்தை போற்றி அது திருப்பரங்குன்ற மலை என்று சொல்ல வேண்டும் ஒழிய சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாது. ராஜா, பிஜேபியின் ராஜா சொல்வது போல் அங்கு சிக்கந்தர் தர்கா இருப்பதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. ஏனென்றால் அதற்கு போகும் வழி அதை சுற்றியுள்ள மலையில் உள்ள எல்லாமே முருகனுக்கு சொந்தமானது. ஆகவே இந்த தர்கா அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ராஜா சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். மேலே ராமசீனிவாசன் பிஜேபி பொதுச் செயலாளர் சொல்கிறார், இந்தியாவில் மட்டும்தான் தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் சென்று வணங்குகிறார்கள். அது பாகிஸ்தான் இந்தியாவோட இருந்ததுனால பாகிஸ்தானியர்களும் இதை வணங்குகிறார்கள். உலகில் எங்கும் தர்காவிற்கு சென்று வணங்குவது என்பது வழக்கம் இல்லை. அதுபோல் இந்த தர்கா அங்கிருந்து அகற்றப்படுவதால் எந்த ஒரு இழப்பும் ஏற்பட்டு விடாது. இஸ்லாமியர்கள் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 3 விஷயத்தை சொல்கிறாரு ராமசீனிவாசன். அதாவது 3 கோரிக்கைகள். அங்கிருந்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா அகற்றப்பட வேண்டும். அங்கே அனிமல் சாக்ரிஃபைஸ், பலி கொடுக்கக்கூடாது. திருக்கோயில் மலையில் மேல் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும். இதுதான் இந்த ராமசீனிவாசன் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது, ராஜாவின் கோரிக்கையாகவும் உள்ளது. ஆகவே இங்குள்ள இஸ்லாமியர்கள் யாரும் ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் அல்லர் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டு, ஏற்கனவே இவர்கள் எல்லோரும் இந்துக்களாகவும் நம்முடைய சகோதரர்களாகவும் இருந்துள்ளார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு, திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து இந்த தர்கா அகற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, உங்களுக்கும் இருக்க முடியாது. ஆகவே நவாஸ் கனி போன்றோர் இந்த மலையின் மேலே படிக்கட்டுகளில் மேல் ஏறி ஆடு கோழியை எடுத்துக்கொண்டு பலியிடுவதும் இன்ன பிற செய்யத்தகாத செயல்களையும் அங்கு செய்வது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மலை திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கே சொந்தம், முருகன் தான் அங்கு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை உங்களுக்கு சரித்திரம் நான் சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். சிங்கநாதம், மன்னார்குடி, சிவராமன். வணக்கம்.